ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை சார்ந்த பணிகளில் முக்கியமான பணியிடங்களில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமான ஒரு கருத்தை, சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு குமாரசாமி முன்வைத்திருக்கிறார். அவர் பேசினுடைய சாராம்சங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி ஐபிஎஸ் போன்ற பணியிடங்களில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்னு திரு குமாரசாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். இதற்கு முன்பும் இது மாதிரியான பணியிடங்களில் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் இணை பொறுப்பில், செயலாளர்கள் பொறுப்பில் வர்றாங்க அப்படின்ற ஒரு ஏற்பாட்டையும் மத்திய அரசு பண்ணியிருக்கு. அதுவும் அரசுக்கு சாதகமான ஒரு முடிவு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஏற்கனவே விமர்சனங்களும் எழுந்திருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் யூபிஎஸ்சி தேர்வு மூலம் 700 முதல் 1000 வரை ஐஏஎஸ் அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்படுகிறார்கள். ஆனால் ஐஏஎஸ் பணியிலே பல்வேறு துறைகளிலே வல்லுநருக்கான இடங்கள் காலியாக உள்ளன. ஆகவே நேரடியாக ஜாயின்ட் செக்ரட்டரி மற்றும் டைரக்டர் போன்ற மூத்த பதவிகளுக்கு, குறிப்பாக முக்கிய துறைகளிலே வல்லுநர்கள் தேவைப்படும் சூழ்நிலையில் அவர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கலாம் என அரசு முடிவு செய்து இத்தகைய நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. யூபிஎஸ்சி மூலம் 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரை ஒப்பந்த முறையிலே இத்தகைய நியமனங்கள் நடைபெறுகின்றன. இதுவரை 9 நபர்கள் இதுபோல நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் பல துறைகளுக்கு, குறிப்பாக மருத்துவம் அல்லது அணுசக்தி துறை அல்லது போக்குவரத்து துறை போன்ற துறைகளிலே நிபுணர்கள் தேவைப்படும் போது இது போன்ற முறையிலே தேர்ந்தெடுக்கலாம் என அரசு முயற்சிகளை செய்து வருகிறது. குறிப்பாக ஜாயின்ட் செக்ரட்டரி மற்றும் டைரக்டர் போன்ற முக்கிய மூத்த அதிகாரிகள் நிலையிலே இத்தகைய நியமனங்கள் தேவை என கருதப்படுகிறது. ஏனென்றால் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் பாதியிலேயே பணியிலிருந்து விலகிவிடுகிறார்கள். இப்போது கிட்டத்தட்ட 2000 வேலையிடங்கள் காலியாக உள்ளதாக ஐஏஎஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் தான் இந்த புதிய முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. இது எவ்வளவு வேகம் பிடிக்கும் என்பது போக போக தெரிய வரும். ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து. கல்வியாளர் திரு சங்கர நாராயணன், கல்வியாளர் திரு பாலா இருவரும் விருந்தினர்களாக இந்த அமர்வில் இணைந்திருக்கிறாங்க. விருந்தினர்கள் இருவருக்கும் வணக்கம். திரு சங்கர நாராயணன், திரு குமாரசாமியோடைய குற்றச்சாட்டை எப்படி பார்க்கணும்? ஒரே ஆண்டில் ஒரு 1000 பணியிடங்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பணியிடங்கள் அப்படின்னா அதில் ஒரு 75% பணியிடங்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களாக நியமனம் செய்யப்படுறாங்க, அவங்களா இருக்காங்க. நாடு முழுவதும் 4000த்திற்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை சார்ந்த உயரதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேருந்து வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்கலாம் சார்ஜ் வைக்கிறாரு. அவருடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா அப்புறம் அவரே வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. நான் வந்து புஸ்தகத்தில் படிச்சுட்டு சொன்னேன் அப்படிங்கிறாரு. எந்த புஸ்தகத்துல படிச்சாங்க, என்ன தரவுகள் அடிப்படையில் அப்படி பேசினாரு அப்படிங்கிற ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர்
நான் வந்து லாக்டவுன் டைம்ல இந்த புக்ஸ்ல படிச்சேன் அப்படி எந்த புத்தகத்துல படிச்சாரு, யார் அப்படி எழுதினாங்கிறத ஒருத்தர் சொல்லல. இன்னொன்னு, RSS வந்து தொடங்கப்பட்ட காலம் 1925. அவங்களுடைய நோக்கம் எப்படின்னா நேஷன் ஃபர்ஸ்ட், இந்த நாட்டிற்கு சேவை செய்வதற்காகவே விடுதலை போராட்டங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் உருவாக்கக்கூடிய இயக்கம். அந்த இயக்கத்துல பல விங்ஸ் இருக்குது. அதுல வந்து கல்வி வித்யா பாரதி இருக்குது, சேவா பாரதி இருக்குது, சங் பரிவார் இருக்குது, பஜ்ரங் தள் இருக்குது. இது மாதிரி நிறைய அவருடைய கிளை அமைப்புகள்லாம் இருக்குது. நாட்டினுடைய பிரதமர் பெருமையா சொல்றாரு, நான் RSS தொண்டனுங்கிறாரு. நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்றாரு, நான் RSS தொண்டனுங்கிறாரு. நிறைய மாநிலத்துடைய கவர்னர்கள் நான் RSS தொண்டன் சொல்றாங்க. அதனால ஒரு பெரிய இயக்கம், விடுதலைக்காக பாடுபட்ட இயக்கம், நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் இயக்கத்தில் உள்ள அந்த தேசிய நோக்கத்தோடு உள்ளவர்கள் இந்த UPSC தேர்வுகளை எழுதி அவங்க வந்தாச்சுன்னா அப்போ அவங்க நான் வந்து ஒரு RSS அப்படின்னு சொல்லக்கூடாதா? அப்படி சொன்ன என்ன தவறுங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய நிறைய மாணவர்கள் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் பயில்றாங்க. நாளைக்கு அவங்களே UPSC எக்ஸாம் எழுதி நான் வந்து பெரிய உயர்ந்த பதவிகளை அடைஞ்ச பிறகு நான் ஒரு RSS தொண்டன் அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லிக் கொடுத்து தவறு ஒண்ணு கிடையாது. அப்படி யாராவது தகுதிகளின் அடிப்படையில வந்து நான் RSS அவங்க பெருமையா சொல்லிக் கொடுத்தா அது தவறு ஒண்ணு கிடையாது. ஏன் ஒரு குமாரசுவாமி அவர்கள் இதை வந்து ஒரு பெரிய விவாத பொருளை அரசியலாக்குறாரு? பேசுறதுக்கு எதுவுமே பொருட்கள் இல்லை அப்படிங்கறதுல அரசியலாக்குறாங்க. இந்தியாவையும் தாண்டி, அதாவது நம்மளுடைய NRIs இருக்காங்க, அதாவது UK, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளினுடைய அரசியல் அதிகாரத்தை பங்கு பெறக்கூடிய அளவுல கூட RSS அமைப்பினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நோக்கம் எப்படின்னா அந்த RSS ஆரம்பிக்கக்கூடிய நோக்கம் சிறந்த நோக்கம். அந்த நோக்கம் சிறப்பா இருக்கிறதுனால அதனுடைய அவுட்புட்டும் சிறப்பா வருது. அதனால இது வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு ஒரு பர்பஸா வராங்கன்னு சொல்றது அது முடியாது. அப்படி வந்தாலும் தவறு ஒண்ணு இல்லையே, அப்படி வந்தாலும் தவறு ஒண்ணு இல்லையே. பாதுகாப்பதற்கு எல்லா துறைகளிலுமே ஆட்கள் வேணும் அப்படின்னு வரது தவறு ஒண்ணு கிடையாது. ஓகே திரு பாலா, அது நியாயமான கேள்வி தானே. என்ன தவறு? ஒரு IAS அதிகாரி RSS தொண்டரா இருக்கிறாரு, இயக்கத்திலேருந்து வராரு, IPS அதிகாரி வராரு, பொதுப்பணித்துறை அதிகாரி வராருன்றதுல என்ன தவறு இருக்க முடியும்? இல்லை, ஒரு IAS IPS அதிகாரிகள் எல்லாமே அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்ன மாதிரி ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து நாட்டோட அந்த முதுகெலும்பு மாதிரி நிர்வாகத்தில் வந்து பங்களிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு கட்சி சார்ந்த ஒரு கொள்கை, ஒரு RSS கொள்கை சார்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சித்தாந்தத்தை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதச்சார்பின்மையோ அரசியலமைப்பு சட்டத்திற்கான விதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புறக்கணிச்சுட்டு வந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால தான் வந்து அதை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவர் குமாரசாமி அவர்கள் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா IAS IPS பதவிக்கு வர்றாங்கன்னு சொல்கிறத விட அதை அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. அது எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், RSS வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்ப்னு ஒரு அகாடமியை வந்து IAS கோச்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து நடத்திட்டு இருக்கு. அந்த அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா RSS சார்ந்த சீனியர், அதாவது ரிட்டையர்டான IAS IPS IRS அதிகாரிகள் எல்லாம் வச்சு வந்து அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் RSS சித்தாந்தம் உள்ள அதிகாரிகளையா வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் நிர்வாகத்துக்குள்ள திணிக்கணுன்ற ஒரு கோட்பாடோட செயல்படுறாங்க. அவர் சார் சொன்னார் RSS வந்து 100 வருஷமா இருக்கு அப்படின்றது. அது ஓகே, ஆனால் இந்த சங்கல்புங்கிறத RSS வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 34 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அதாவது 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. அந்த 2015ஆம் ஆண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 2015, 16, 17 வந்த இந்த IAS IPSக்கான மொத்த லிஸ்ட் UPSCயோட இதில் வந்து பாஸ் பண்ணவங்களோட பார்த்தீங்கன்னா சங்கல்போட இந்த 3 வருஷத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா 3413 பேர் IAS IPS IRS பணிகளுக்கு தேர்வு பெற்றிருக்கிறாங்க. அதில் 2007 பேர், அதாவது கிட்டத்தட்ட 60% பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்ப் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு RSS சித்தாந்தத்தோட தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. இதுக்கு இன்னொரு மேலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த பாஸ் பண்ணிட்டு வந்தவங்ககிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உரையாடக்கூடிய இடத்துல அந்த சங்கல்ப் இன்ஸ்டிடியூட்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள்ட்ட பேசுகிற இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்மளுடைய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் உரையாடுறாங்க. இதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டடான இஷ்யூஸில் சங்கல்ப் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போய் வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ
அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு யூபிஎஸ்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெக்ரூட் பண்றதுல இந்த அளவுக்கு வர்றாங்க ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க அப்படின்னு சொன்னா அது நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மதத்தின் சார்பாகவோ அல்லது அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்வை இம்பார்ஷியல், அதாவது சிவில் சர்வீஸ்க்கு ரொம்ப அடிப்படையான பிரின்சிபல் என்னன்னா இம்பார்ஷியாலிட்டி, நியூட்ரலிட்டி, அனானிமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தத்துவத்திற்கு எதிரான தத்துவத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் நடத்துற சங்கல்ப் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வர்றவங்க எல்லாம் இருப்பாங்க. இல்ல, ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது ஆர்எஸ்எஸ். அதுல இருக்கிறவங்க எல்லாருமே சங்கல்ப்ல போய் படிச்சிட முடியும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? வேற யாரும் ஆர்எஸ்எஸ்ல இல்லாதவர்களுக்கு அந்த சங்கல்ப் இன்ஸ்டிடியூட்ல இடம் கொடுக்க மாட்டாங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லையா? இன்னொன்னா, அந்த மாதிரி அந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்த அதிகாரிகள் பாரபட்சமாக தான் நடப்பாங்க. இப்போ இங்கே டிஎம்கே இருக்கு, அங்கே படித்த ஒரு அதிகாரி இங்கே வருகிற போது இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்க போகிறாங்க. பினராயி விஜயன் கேரளாவுக்கு ஒரு அதிகாரி போறாரு, சங்கல்ப் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு ஜெயிச்சனா அங்கே பினராயி விஜயன் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்க போறாரு. மம்தா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்க போறாங்க. அங்கே பாரபட்சம் வந்துடும் அந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து போனா அப்படின்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? பண்ண முடியுமா அப்படி? அதாவது அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த அதிகாரிகள், அந்தந்த முதலமைச்சர்கள் என்ன சொல்றாங்களோ, அங்க இருக்க அமைச்சர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஐஏஎஸ் இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பாலிசி டெசிஷன்ல ரொம்ப முக்கியமான பங்களிப்பு வகிக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம வந்து புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உயர் வகுப்பை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவங்களையா கொண்டு வர்றதுனால அந்த கொள்கையை வந்து திணிப்பாங்க. நீங்க என்ன சொல்லலாம், அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதமரோ முதலமைச்சரோ வந்து வேறவங்க தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆர்எஸ்எஸ் வந்து எந்த அளவுக்கு செயல்படும் அப்படின்னா, இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர்கள்லாம் ஆவரேஜ் ஏஜ் எந்த வயசுல வாங்குறாங்கன்னா 28 வயசுல தான் இவங்க எல்லாமே சர்வீஸ்க்கு வர்றாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ள அந்த கமிட்டி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததா இருக்கட்டும், ஹோத்தா கமிட்டியோ அந்த அலாக் கமிட்டியோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், இது எல்லாமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குன்னா, அதாவது 28 வயசுக்கு உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கான எலிஜிபிலிட்டி அந்த வயது வரம்பு வந்து 28 ஆக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல இன்னும் ஒரு படி மேல ஆர்எஸ்எஸ் ஓட பரிந்துரையில அதாவது நியூ ஏஜ் சிவில் சர்வீசஸ் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா 27 வயசுக்கு உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் நடத்தணும். இதுக்கும் அரசியலுக்குமே சம்பந்தம் கிடையாது. ஆனா கொள்கை ரீதியா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி வகுப்பை சேர்ந்தவங்க எல்லாம் 28 வயசுல அவன் ஆகுறான்னு சொன்னா அப்ப அதுக்கு முன்னாடி 27 பிக்ஸ் பண்ணுங்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்ம இடஒதுக்கீடு மூலமா உள்ள போகணும்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் என்ன செய்யுதுன்னா லேட்டரல் என்ட்ரி கொண்டு வர்றான். லேட்டரல் என்ட்ரி கொண்டு வந்துட்டு 10 டிபார்ட்மெண்ட்ல ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு அதிகமான பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல இருந்து கொண்டு வராங்க. அப்ப அவங்க யாருமே இடஒதுக்கீடு கிடையாது. இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிகளோட தலையீடுங்கிறது வேற. ஆனா நிர்வாகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வர்றதன் மூலமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கையை இன்னைக்கு இன்னும் சொல்றேன், யூபிஎஸ்சி நடத்துற எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து சாதாரணமா வந்து எப்படி வரும் தெரியுமா, ரோல் ஆஃப் மீடியா இன் இந்தியன் டெமோக்ரசி அல்லது கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருந்த காலத்துல இப்ப கடந்த ஆண்டு தேர்வுல வந்து என்ன வருதுன்னா, பொலிட்டிக்கல் வயலன்ஸ் இன் போல் வயலன்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால், அதுக்கு வந்து உன்னோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து கேக்குறாங்க. ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஆர் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்னு கேள்வி வருது. அப்ப நீ என்ன சொல்ற, அங்க இருக்கிற வந்து அரசாங்கம் மம்தா இருக்கலாம், பினராயி விஜயன் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், ஆனா நிர்வாகத்துக்கு வரக்கூடியவன் இந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் உள்ளவங்க தான் உள்ள வரணும்ன்றது மாதிரி வந்து அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்கிறதான் குற்றச்சாட்டு. ஓகே, திரு சங்கரநாராயணன், இந்த பாரபட்சம் வந்துரும் அப்படின்றது வந்து நிர்வாக ரீதியாக பாலிசி எடுக்கும் போது வந்துரும். அவங்க எந்த முதலமைச்சர் கீழ் வேண்டுமானாலும் அந்த அதிகாரிகள் வேலை செய்யலாம். ஆனா சார்ந்த இயக்கம் அந்த பாலிசில என்ன கொள்கையை கொண்டிருக்கோ அதை செயல்படுத்துவதற்கு அந்த அதிகாரி முனைப்பு காட்டுவார். அது யதார்த்தம் தானே, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே சார். அப்படி சொல்ல முடியாது சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு இந்த தாழ்த்தப்பட்டவர் பழங்குடி சார். இப்போ வந்து இந்த சுதந்திரம் அடைஞ்சு இந்த 75 ஆண்டுகளில மத்திய அமைச்சரவையில தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர்கள் நிறைய பேர் அமைச்சராக கூடிய அமைச்சரவை இதுதான். ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர் பிரதமராக இருக்கக்கூடிய அமைச்சரவையில ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தான் ஒரு நம்மளுடைய நாட்டினுடைய மூத்த குடிமகன் ஒரு பின்தங்கிய சமுதாயத்திலிருந்து வந்தவர். அவர் ஏன் தோழர் மறந்துக்கிறார்? அவர் பாலா ஏன் மறக்கிறார்? அது இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வேற, ஒரு தேர்வு எழுதி அங்க போற அதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லவா? நான் இப்ப சொல்றேன். அதாவது கடந்த ஆண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்து செய்தி வெளியிட்டது, ஒன்றிய மோடி அவர்களுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்க துறை 81 துறையில செக்ரட்டரியா ஒரு ஓபிசி கூட கிடையாது. நீங்க சொல்றீங்கல்ல பிரதமர் மோடி பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்னு,
91 துறையில ஒரு துறையில கூட ஓபிசி சேர்ந்த ஐஏஎஸ் ஆபீசர், சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர், செக்ரட்டரி கிடையாது. 75 டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் செக்ரட்டரியில ஓபிசியே கிடையாது. 265 ஜாயிண்ட் செக்ரட்டரியில வெறும் 13 ஓபிசி ஆபீசர்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து மோடி ஓபிசியா நீங்க வைப்பீங்க, ஆனா அது கீழே வரக்கூடிய செக்ரட்டரி, அது கீழே வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் யாருமே நீங்க ரொம்ப கவனமா பார்த்து இவங்க யாருமே வராதது மாதிரி நீங்க நிர்வாகத்தை வந்து உருவாக்கி வச்சிட்டு இருக்கீங்க. வாய்ப்பு கொடுத்தலாம். திரு சங்கரநாராயணன். மினிஸ்டர் பாருங்க சார், அதாவது இந்த கொள்கைகளை வகுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க? அமைச்சர்கள் இருக்காங்க. எத்தனை அமைச்சர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பு வந்து அதை நீங்க லிஸ்ட் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க உங்களுக்கு சாதகமாக கூட 2-3 புள்ளி விவரங்களை மட்டும் சொல்றீங்க. இந்த சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலத்துல எந்த அமைச்சரவையில இத்தனை தாழ்த்தப்பட்ட மினிஸ்டர்கள் இருந்திருக்காங்க? நீங்க சொல்ற சார் அமைச்சரவையில இருக்கிறாங்க சார், அது பிரச்சனை இல்ல சார். சார் பாலிசி ஃபார்முலேஷன் அமைச்சர்களோட ரோல் சார். பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறது வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ரோல் சார். பாலிசி ஃபார்முலேஷனை உருவாக்குறதுல அட்வைஸ் பண்ற ரோல் ஐஏஎஸ் ஆபீசர் ரோல் சார். அப்ப பாத்துக்கங்க யார் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு. சார் சங்கல்பங்கிறது ஒரு தனியாருடைய கோச்சிங் சென்டர் சார். நீங்க அதையே வந்து ஆர்எஸ்எஸ் கம்பேர் பண்றீங்க சார். அது ஆர்எஸ்எஸ் நடத்துற ஒரு நிறுவனம் சார். நீங்க உங்களுக்கே தெரியலையா? அது ஆர்எஸ்எஸ் நடத்துற ஒரு நிறுவனம். ஆக்ரால வச்சிருக்காங்க, இண்டோர்ல வச்சிருக்காங்க, டெல்லியில வச்சிருக்காங்க, போபால்ல வச்சிருக்காங்க. அது ஆர்எஸ்எஸ் நடத்திட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் சார். நிறைய இடத்துல வந்து நிறைய கோச்சிங் சென்டர் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே மனிதநேய மக்கள் மன்றத்துல இருந்து நிறைய பேர் போறாங்க. அதே மாதிரி அந்தந்த மாநில மக்களுக்கும் அந்தந்த பிரிவினருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய சென்டர்ஸ் இருக்கும். அதனால வந்து இதனாலதான் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வருவாங்கன்னு சொல்றது. சார் இன்னொரு பிராக்டிகலா உங்களுக்கு ஒரு சங்கர் நாராயணன் சார் பிராக்டிகலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பாலகுருசாமி இருக்கிறார் பாருங்களேன். இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கொள்கை உடையவர். இவர் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யூபிஎஸ்சில மெம்பரா இருந்தாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அதிகாரி அன்னைக்கு வந்து மாணவரா இன்டர்வியூ போறாப்ல. அன்னைக்கு பாலகுருசாமி வந்து கேட்கிற கேள்வி வந்து அந்த கொஸ்டின் கேட்கிறாரு, உங்க முன்னாடி வந்து தட்டுல இட்லியும் சாம்பாரும் இருக்கு, நீங்க கையை பயன்படுத்தக்கூடாது, ஸ்பூனும் பயன்படுத்தக்கூடாது, எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேட்கிறாரு. அந்த மாணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட மதிப்பெண் வந்து 300க்கு வெறும் 75 சார். சரிங்களா? அந்த மாணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் வந்து கிடைக்கல. அடுத்த வருஷமா அவர் போறாரு. அந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா 1038 மார்க் எடுக்கிறார் சார் மெயின்ல. நல்லா கேட்டுக்குங்க. அதே இன்டர்வியூல உங்க பாஜகவோட அண்ணாமலையும் போறாப்ல. அண்ணாமலை வாங்கிய மெயின்ஸ் மார்க் வந்து 927. இந்த மாணவன் போன வாங்கின மார்க் 1038. ஆனா அண்ணாமலைக்கு வந்து அந்த சங்கல்ப்ல போனதுனால 240 மார்க் இன்டர்வியூல போட்டாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டு மாணவன், இந்த மாணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தமிழ் உணர்வு உள்ள ஒரு மாணவனுக்கு வெறும் 117 மார்க் போட்டு ஐஆர்எஸ் கூட கிடைக்கல. இல்ல திரு அண்ணாமலை நல்லா பதில் சொல்லி இருக்கலாம், நிறைய மதிப்பெண்கள் வாங்கி. இல்ல அதாவது நான் என்ன கேக்குறேன், சங்கல்ப்ல அண்ணாமலை படிச்சதனால தான் நிறைய மதிப்பெண்கள். ஆனா மெயின்ஸ் மதிப்பெண்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை விட 100 மதிப்பெண் கூட எடுத்தவரால இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க் கம்மியா போட்டுருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை தான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த பதில் இருக்கு அப்படின்னா அது வந்து அவங்க அதிக மதிப்பெண் கொடுக்கறாங்க. திரு சங்கரநாராயணன், நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவை கூட நீங்க ஆர்எஸ்எஸ் சொல்லிடுங்க கொடுங்க. அதாவது சார் அப்துல் கலாம் எல்லாம் யாரும் ஆர்எஸ்எஸ் சொல்லல சார். நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்குது. நீங்க வந்து அண்ணாமலை இல்ல நான் இருக்கிறத தான் சொல்றேன். இந்த பிராக்டிகலான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதுக்கு நான் டேட்டா வச்சிருக்கேன் சார். சரி அவர் முடிச்சிரட்டும். சங்கரநாராயணன் சார், நீங்க பாத்துட்டீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சு நம்மளுடைய கல்வி அமைச்சுகள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதாவது நம்ம மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்ல இருந்து நிறைய பக்ரூதின் அலில இருந்து ஒரு குறிப்பிட்ட அப்பெல்லாம் வந்து யாருமே வந்து இது மாதிரி முத்திர குத்தலங்க. அதாவது தகுதியானவர்கள் திறமையானவர்கள் பதவிக்கு வர வேண்டும் தான் சொன்னாங்களே. நம்ம மக்கள் பிரதிநிதிகளையும் ஒரே ஒருனுடைய பாலா மக்கள் பிரதிநிதிகளையும் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் நம்ம ஒரு தளத்துல வைக்க முடியாது. மக்கள் பிரதிநிதி மக்களுடைய செல்வாக்கு அடிப்படையில அவர் வந்து வராரு, கட்சியுடைய செயல்பாடுகள் அங்க இருக்கு. ஆனா ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கு நமக்கு தெரியும் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் படிச்சு அவங்க வராங்க. அப்போ அது மாதிரி வருகிற போது மிக கடினமான ஒரு தேர்வு. இந்தியாவுடைய பாலிசி டெசிஷன்ல அந்த அதிகாரிகளுக்கு முக்கியமான ரோல் இருக்கிற போது ஒரு இயக்கத்தை சேர்ந்த அதிகாரிகள், ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்தக்கூடிய அதிகாரிகள், அதுவும் மதச்சார்பு உள்ள ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூட்ல இருந்து வருகிற போது அது அங்க சந்தேகமும் கேள்வியும் வர்றது இயல்பு தானே எல்லாருக்கும். இல்ல சார், அவங்களுக்கு திறமை இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினை பேஸ் பண்றாங்க, இன்டர்வியூ பேஸ் பண்றாங்க, எழுதுறாங்க. இப்ப சார் சொல்ற மாதிரி இப்ப ஒரு 4 சுவத்துக்குள்ள இன்டர்வியூ வச்சுட்டு சார் சொல்றாரு. அப்புறம் வந்து இப்ப சார் வந்து பார்த்தாரா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த சார் நான் 2 தடவை யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன் சார். அதனாலதான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த ஒருத்தர் வந்து நிறுவனம் நடத்துறாரு, அவரோட இதுன்னு. அதாவது சார் ஏபிவிபி இருக்குல்ல சார், அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், உங்களுடைய இளைஞரணி அமைப்பு,
அந்த அமைப்பு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2011 யூபிஎஸ்சில வந்து சிசாட்னு ஒரு தேர்வு முறை கொண்டு வர்றாங்க, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு. அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில அறிவை சோதிக்கிறதுக்கான டெஸ்ட். 2014 பிரதமர் மோடி வர்றாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிதேந்திரா சிங் தான் பிஎம்ஓக்கு ஹெட், எது இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் பாக்குறவங்க. யூபியில இருக்கக்கூடிய இந்த ஏபிவிபி இளைஞரணியை சேர்ந்தவங்க போய் ஜிதேந்திரா சிங்கை சந்திச்சு இந்த இங்கிலீஷ் போர்ஷன் எல்லாமே காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இத வந்து பாத்தீங்கன்னா தேர்வுல இருந்து நீக்குங்கன்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் நீக்குனாங்க சார். நான் சொல்றேன், இந்தியாவில் எந்த கட்சியாவது அவங்களோட இளைஞரணி சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இருக்க யூபிஎஸ்சியோ அல்லது ஸ்டேட்ல இருக்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேட்டர்னை மாத்துமா சார்? சார் இப்ப தமிழ்நாட்டுல இப்ப டிஎன்பிசியில சில வந்து எக்ஸாம்பிள் சில நியூ திங்ஸ் கொண்டு வராங்க. அப்போ தமிழக அரசுக்கு உங்க கோரிக்கை வைக்கிறாங்க, தமிழ் டிஎன்பிசி இதை நீக்குங்க, தமிழை கம்பல்சரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க, அவங்க கொண்டு வராங்க. இப்போ தமிழகத்துல இருந்து இந்த யூபிஎஸ்சில 36 பேர் தான் சேர்ந்தா இருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஸ்கில் சார் அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. இது வரைக்கும் தமிழ்நாடு 10%, அதாவது 1000 பேர் ரெக்ரூட் பண்ணா 100 பேர் தமிழ்நாட்டுல இருந்து வருவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு கம்மியான காரணம் என்ன? தமிழ்நாட்டுல தான் ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து அதிகமா வந்து தேர்வு எழுதுறாங்க சார். அவர் முடிச்சிரட்டும். சங்கரநாராயணன் சார் முடிங்க. நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்லாம் வந்து ஒரு டிஸ்லெக்சியா ஸ்டூடெண்ட். அவர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து போன கேண்டிடேட் தான். இப்போ நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்லாம் கொடுக்குறாரு. அப்போ தமிழகத்தில் இருந்து தகுதியும் திறமையும் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீட்லாம் கிடைக்குது. ஆனா இப்போ இதுல பாரபட்சம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் காட்டப்படுதுன்ற கோணத்துல நம்ம அலசல. ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஆர்எஸ்எஸ் இயக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 70%, 60% ஒரு ஆண்டுல 1000 பேர் போறாங்கன்னா 600 பேருக்கு மேல வராங்கிறதான். இத தமிழகத்துக்கு பாரபட்சம் அப்படி பேசல நம்ம. இல்ல சார், இப்போ இன்ஸ்டிடியூட்ல வந்து இப்போ உங்களுக்கு வந்து யூபிஎஸ் அவருக்கு தெரியும் எத்தனையோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் எக்ஸாம் இருக்குது, மெயின் எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. இத்தனை படிநிலைகளை தாண்டி தான் போகணும். வேணா நீங்க வேணா இன்டர்வியூல வேணா சில பேருக்கு உங்களுக்கு மார்க் போடலாம். பட் இதுல எப்படி ஒத்துக்கிறீங்களா சார்? அத இன்டர்வியூல மார்க் போடுறாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்டவங்களுக்கான வந்து மார்க் போடுவாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா சார்? யாரு வேணா இப்ப நீங்க இருக்குல சார், அதாவது பார்ஷியாலிட்டிங்கிறது வந்து நீங்க இருக்குல, உங்களுடைய இனம், உங்களுடைய மொழி, இப்ப நீங்களே ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறீங்க, அப்போ அது வந்து ஒரு மினிமல் எரர் வரக்கு வாய்ப்பு இருக்குது இன்டர்வியூல. சார் அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். பாலகுருசாமி தமிழரா இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவர் வந்து பார்த்தா தமிழ் உணர்வு உள்ள ஒரு மாணவனுக்கு மதிப்பெண் கொடுக்க மாட்டாரு. இல்ல அது வந்து அவர் வேணும்னு பண்ணாரு பாலகுருசாமின்னு நம்ம ஏதாவது உத்தரவாதப்படுத்த முடியுமா? தனிப்பட்ட ஒருத்தர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம். இங்க நான் கேக்குறேன், என்ட்ரி லெவல் எக்ஸாம்லயும் மெயின் எக்ஸாம்லயும் பாஸ் சார், பிரிலிமினரிலயும் மெயின்ஸ்லயும் பிரச்சனை இருக்குன்னு நாங்க சொல்லவே இல்ல சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஓகே சார், எக்ஸாம் நடக்குது. ஆனா அதுல நீங்க எப்படி இன்வால்வ் ஆகுறீங்க? அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறோம்னு சொல்லி கட் ஆஃப் வந்து ஓபிசி காரனுக்கும் எஸ்சி எஸ்டி இருக்கிறவங்களுக்கும் அதிகமா இருக்கு. ஆனா உயர் வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு எக்கனாமிக் ரிசர்வேஷன் சொல்லி கம்மியா வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப தெளிவா செய்றீங்க சார். இல்ல சார், அப்படி இல்ல. நீங்க வந்து குற்றச்சாட்டுலாம் வந்து மேலோட்டமா வைக்கிறீங்க சார். நீங்க வந்து மேலோட்டமா இல்ல, ஆணித்தரமா வைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கு நான் சொல்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்கோட ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட் யூபிஎஸ்சி வெப்சைட்ல போய் பாருங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் சார். இடபிள்யூஎஸ்ல எல்லாரும் வரலாம் சார். இடபிள்யூஎஸ் எஃப்சி மட்டும் இல்ல, இடபிள்யூஎஸ் சார். இடபிள்யூஎஸ்ல உயர் வகுப்பு தான். என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும், அந்த சாதியை குறிப்பிட வேணா நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்லல. எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் சொல்லல, அதுல வந்து எம்பிசி வரலாம், எல்லாம் வர முடியாது சார், வர முடியாது சார். சார் அதுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். ஒரு அடிப்படையா ஒரு கேள்வி, நம்ம நேரம் ரொம்ப குறைவா இருக்க முடியும். அடிப்படையா ஒரு கேள்வி, இப்போ ஒரு இளைஞர் இருக்காரு, திராவிட சித்தாந்தத்தை அவர் பின்பற்றாரு, அவர் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போறாரு. இடதுசாரி சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு முக்கியமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி பொறுப்புக்கு போறாரு, இல்ல ஒரு துணைவேந்தருங்கிற ஒரு பொறுப்புக்கு போறாரு. அதுல என்ன அவர் அந்த சித்தாந்தத்தை நம்புறாரு, சித்தாந்தத்தை செயல்படுத்துறாரு அப்படிங்கறதுனால அவர் அங்க போய் என்ன செஞ்சிருவாரு? இல்ல இந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவங்க யாருமே அந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகளுக்கு போவே இல்லை. அப்ப நீங்க டிராவிடியன் ஐடியாலஜி கூட இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒருவேளை நீங்க ஐஏஎஸ் அதிகாரி ஆயிருந்தா அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமா? ஏன் ஆர்எஸ்எஸ்ங்கும் போது மட்டும் நம்ம இவ்வளவு பதற்றம், இவ்வளவு வெறுப்பு, இவ்வளவு கோபம் வருது? இல்ல அதாவது ஏன் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற மோகன் பகவத் அவர்களுடைய தலைவரும் சரி, இந்த கிருஷ்ணா கோபால் இவங்க எல்லாருமே இடஒதுக்கீடு முற்றிலும் ஒழிக்கணுங்கிறாங்க. அவங்க வந்து வெளியில அதை பேசுறதை தான் இவங்க லேட்டரல் என்ட்ரின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க, எக்கனாமிக் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் கொண்டு வராங்க. இதெல்லாம் கொண்டு வராங்க சார். சார் டிஓபிடி ரிப்போர்ட் சொல்லுது சார், அதாவது ஓபிசியோட ரிசர்வேஷன் வந்து 27% சார். ஆனா குரூப் ஏ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் உட்பட குரூப் ஏ பொறுப்புல நாட்டில் இருக்கிற 54,000 அதிகாரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா
15% தான் சார் ஓபிசி. இது வந்து டிஓபிடி ரிப்போர்ட் சொல்லுது சார். நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து 27%. கடந்த 27 வருஷம் தான் கொடுத்துருக்கீங்க. அதை இன்னும் அந்த 27% வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி லேட்டரல் என்ட்ரி கொண்டு வரலாம், எக்கனாமிக் ரிசர்வேஷன் கொண்டு வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த வராத அளவுக்கான பாலிசி டெசிஷன் எடுக்கிறீங்கல்ல சார், அதைத்தான் வந்து கேள்வி எழுப்புது. சரி சங்கரநாராயணன் சார் முடிச்சிருங்க, நம்ம இந்த அமர்வை முடிக்கிறோம். சுருக்கமா உங்களுடைய கருத்து. இதாவது தேசப்பற்று பாரத் மாதா கி ஜெய் இப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள்லாம் இவங்களுக்கு கொடுக்குற பட்டம் வந்து சங்கி அப்படின்னு கொடுத்துறாங்க. இவங்க வந்து வேற சார் பாரத் தேசப்பற்றுங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் சார். அப்படி தேசப்பற்று உங்களுக்கு நிஜமாவே இருந்திருந்தா அவங்க ஆர்எஸ்எஸ் இயக்கம் சார்ந்தவங்களை ஏன் காந்தியை கொலை செஞ்சிருப்பீங்க? சரி பாலா தேசப்பற்று அப்படி இருந்ததா? சரி பாலா அவர் முடிச்சிடட்டும், அவருக்கு நம்ம நேரம் கொடுக்கணும். அடுத்த விருந்தினரும் தயாரா இருக்கிற அடுத்த அமர்வுக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய வந்து இந்த புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, நீங்க வந்து EWS ப்ளீஸ் படிச்சு பாருங்க பாலா. அதுல வந்து எல்லாமே வர மாதிரி இருக்கு. எல்லா கல்வியாளர்களுமே தப்பான ஒரு புதுசத்தை வைக்கிறீங்க நீங்க. EWS எல்லாரும் வரலாம். நம்பர் 1 தப்பான புள்ளி விவரமே இல்ல சார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு கீழே வர்ற ஒரு டிபார்ட்மெண்ட், அதோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க சார். சரி சார். அடுத்து வந்து சார், இப்போ ஒரு IAS IPS வந்து சர்ச்சுக்கு போனா நம்ம யாரும் சொல்றது இல்ல. இப்ப தமிழகத்திலேயே நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. ஒரு IAS அதிகாரி சார் பாத்தீங்களா, நான் வந்து பாயிண்ட் இத வச்சு பேசணும்னா நீங்க அவர் கோயிலுக்கு போறாரா சர்ச்சுக்கு போறாராங்க நமக்கு தேவையில்லை சார். தன் அளவிலான மத நம்பிக்கையை குறித்து நம்ம வந்து பேசலாம். RSSங்கிறது ஒரு மதத்தை சுருக்குறீங்க. சார் RSSங்கிற மதத்தையே நான் சுருக்கல சார். RSSங்கிற ஒரு அமைப்பை தான் சொல்றேன். நான் சொல்றது எந்த மதத்தையுமே சொல்லல. RSSங்கிற அமைப்பை தான் சொல்றேன். அந்த அமைப்பு வந்து நேஷன் ஃபர்ஸ்ட், அதோட நம்மளுடைய பாரத நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு. IAS IPS அதிகாரிகள் எல்லோருமே சமூகத்துக்கு சேவை பண்ணணும் தான் வராங்களே தவிர ஒரு அமைப்புக்குள்ள இருந்து வரக்கூடியவர்களுக்கு மட்டும் தேசப்பற்று அதிகமா இருக்கும், மற்றவங்களுக்கு தேசப்பற்று குறைவா இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து வர்ற அல்லது RSS அல்லாதவர்களுக்கு எல்லாம் தேசப்பற்றே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகனுக்கும் தேசப்பற்று இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து பாகுபாடு பண்ண வேண்டாம். இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகம், இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு தேசப்பட்டு உள்ள அத்தனை பேருமே RSS நான் சொல்றேன். இப்போ யாருக்கெல்லாம் தேசப்பட்டு இருக்கோ அவங்க எல்லாம் RSS தான் சார். யாரு நீங்களா சொல்லலாம் சார். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். அப்படி தேசப்பற்று இருக்கிறவங்களா இருந்தா ஏன் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி நீங்க வேற விவாதம் நேரங்கள நம்ம அடுத்த ஒரு மணி நேரம் பேசுவோம் சார். அதை பத்தி ஒரு மணி நேரம் வேற விவாதம் தயாரா தான் சார் இருக்கேன் எல்லாத்துக்குமே பேசுறதுக்கு. நன்றி இரண்டு விருந்தினருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.